ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தியும் பிரீத்தியும் வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக அவங்க கிளம்பி வராங்க. அப்போ பொன்னி கிச்சன்லேருந்து ஓடி வராங்க. என்னங்க கொஞ்சம் நெல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ சக்தி கேட்குறாங்க, என்னாச்சு பொன்னி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு மார்க்கெட்டுக்கு போகணும், என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து பிரீத்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லை ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் என்றைக்குமே என்னை நீ கடைக்கு கூட்டிகிட்டு போக சொல்ல மாட்டேன், திடீர்னு என்னை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கிற, அதனால் எனக்கு வந்து உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல அப்படின்னு சக்தி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க, சரி நீ மார்க்கெட்டு தானே போகணும், நீ அப்புறமா போய்க்கு அப்படிங்கும்போது, இல்லை மார்க்கெட்டுக்கு லேட்டாக போனாக்கி காய்கறியெல்லாம் வந்து தீந்து போயிடும், அப்புறமா வந்து எல்லாமே வாடின காயாக தான் இருக்கும் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. இது கிட்டதுமே சக்தி சொல்கிறாங்க, நீ மார்க்கெட்டு போகணும்னு சொல்கிறது வந்து இந்த பக்கமாக இருக்குது, நாங்கள் ஆஃபீஸ் போகிறது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் எப்படி எனக்கு வந்து போக முடியும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க, சரி வேணா ஆட்டோ வேணா நீ அரேஞ்ச் பண்ணி போய்க்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து பொன்னி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் என்றைக்குமே வந்து உங்கள்கிட்ட நான் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது, ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் கூட போகணுன்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சக்தின்னு சொல்கிறாங்க, ஆமாம் பொன்னி நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், எப்போவுமே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவேன் வெளியே எங்கேயாவது, ஆனால் நீ வேண்டான்னு சொல்லுவேன், ஆனால் இன்னைக்கு நீயே வந்து கேட்டிருக்கிற, அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சந்திரசேகர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாடா அவள் பொன்னி என்றைக்குமே வந்து ஆசைப்பட்டு இப்படி கேட்டதே கிடையாது, அவள் தான் இன்னைக்கு உன் கூட வரணும்னு ஆசைப்படுறாளா, அவளை கூட்டிட்டு நீ மார்க்கெட்டுக்கு போய் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசுறத பார்த்துட்டு பிரீத்தி வந்து கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க, ஆட்டோவை ரெடி பண்ணி நீ போ, நாங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பணும், அங்கே வேற மீட்டிங் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பொன்னி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் 2 பேருமே போய் ஆகணும் அப்படிங்கும்போது இப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லை அவள் ஒருத்தி போனால் கூட போகிற அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பிரீத்தி கேட்குறாங்க, என்ன சக்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நம்ம 2 பேரும் போகாமல் நான் மட்டும் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை நீ மட்டும் போனாலே போகிறோம், அது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, அதனால் நீயே போயேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே பிரீத்தி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது பொன்னி வேணும்னு தான் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, ஆமாம் ஆட்டோவை ரெடி பண்ணி கொடுங்க, அவள் ஆட்டோவில் போயிடட்டும் அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து கார்த்தி ஓடி வராங்க. என்னது பிரீத்தி வந்து ஆஃபீஸுக்கு ஆட்டோவில் போக போகிறாளா, நான் இருக்கும்போது அவள் எதுக்காக ஆட்டோவில் போகணும், அதான் நான் இருக்கிறோம்ல, நானே வந்து காரில் வந்து அவளை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சந்திரசேகர் சொல்கிறாங்க, இதுவும் நல்லதுக்கு தான், ஆமாம் பிரீத்தி நீ பேசாமல் கார்த்தி கூடயே போயிரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு பிரீத்தி வந்து ரொம்பவே எரிச்சொல்லட்ட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி நான் காரை வந்து எடுக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ பொன்னி வந்து பிரீத்திட்ட சொல்கிறாங்க, என்ன பிரீத்தி நான் வந்து சக்தி கூட நான் கடைக்கு போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதை பார்த்துட்டு பிரீத்தி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ காரில் ஏறதுக்காக பொன்னி வரும்போது பிரீத்தி அங்கே இருந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரீத்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பொன்னி. அப்போ சக்தி சொல்கிறாங்க, பொன்னி வா நேரம் ஆகிப்பிடிச்சு போகிற அப்படிங்கும்போது இந்த வாரங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து காரில் ஏறி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி சொல்கிறாங்க, என்ன பிரீத்தி நின்றுக்கிட்டே இருக்கிற, வா காரில் ஏறு அப்படின்னு சொல்லவும் பிரீத்தியும் காரில் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, பாத்தியா என் கூட காரில் வர்றதுக்கு இல்லாமல் நீ ஆட்டோவில் போகிறேன்னு சொல்கிறியே, நான் உன்னை விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லவும் பிரீத்தி வந்து கோவத்திலே இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பிரீத்தி நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிற, நீ பாட்டுக்கு எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் கோவத்தோடையே இருந்துட்டு இருக்கிறீங்க, நான் எவ்வளோ ஜாலியாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நீ என்கிட்ட ஜாலியாக பேச வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, ஆமாம் நானே கடுப்பில் இருக்கிற பேசாமல் வரமாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சரிதான், நீ வந்து ஆட்டோவில் போகணுன்னு சொல்லி அதை நினச்சி கடுப்பாக இருக்கிறீங்களா, நல்ல வேலையாக கரெக்டாக நான் வந்துட்டோம்ல அப்படின்னு வந்து காத்து சொல்லும் போது அப்போ வந்து பிரீத்தி நினைக்கிறாங்க, இவன் வேறு நிலமை தெரியாமல் இந்த மாதிரிக்கு தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க, சரி நிறுத்து அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, நான் ஆஃபீஸுக்கு இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சுது நிறுத்து அப்படிங்கும்போது அப்போ காத்து சொல்கிறாங்க, சரி நீ மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு வா, நான் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் உடனேலாம் வர மாட்டேன், நான் ஈவினிங்கில் தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஆட்டோலேயே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னது நான் இருக்கும்போது நீ ஆட்டோவில் வர்றதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஆட்டோ இல்லைன்னா நான் வந்து சக்தி கூடயே வந்துடுவேன், நீ எனக்காகலாம் நிற்க வேண்டாம், தயவு செய்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து எரிச்சலோட கார்த்தியை போட்டு திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இந்த பிரீத்திக்கு என்ன ஆச்சுது, இவளுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், எப்படியாவது இவளை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி நான் ஆசைப்படுறோம், ஆனால் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டுக்கால அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க.
இங்கே பார்த்தோம்னா பொன்னியும் சக்தியும் தான் காட்டுறாங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, என்னங்க நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா அப்படிங்கும்போது, என்ன பொன்னி இந்த மாதிரிக்கெலாம் சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் போகாமல் என் கூட மார்க்கெட்டுக்கு வரீங்களே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லை பொன்னி அப்படிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி முக்கியமான மீட்டிங்னா கண்டிப்பாக நான் உங்க கூட வந்திருக்க மாட்டேன். அது அவ்வளோ பெரிய முக்கியமான மீட்டிங் கிடையாது. அதனால தான் நான் வந்து பிரீத்தியை மட்டும் அனுப்பிவிட்டேன். நீ அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ஏதோ குற்ற உணர்ச்சியாக இருந்துட்டு இருந்தது, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பொன்னி. சொல்ல பொண்ணாக்கி நீ என்கிட்ட ஆசைப்பட்டு எதுவுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஏன் ஆஃபீஸுக்கு போகும்போது நானே உன்னை கூப்பிட்டுருக்குறேன், கடைக்கு போகலாமா வாரியான்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறேன். ஆனால் நீ வேண்டாம் நான் ஆட்டோலேயே போய்க்கிடுவேன்னு சொல்லி நீ ஆட்டோவில் தான் எப்போவுமே போயிட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி நீ என் கூட வரணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்கும்போது நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம கொடைக்கானல் போனோம்ல, அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட எதுவோ சொல்லதுக்காக வந்தீங்க. அந்த நேரம் தான் மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துச்சு ஃபோனு. அதனால நம்ம அங்கே கிளம்பி வந்துட்டோம். நல்ல வேலையை ஆனால் மாமாவுக்கு எதுவுமே அந்த மாதிரி ஆகலை. மாமாவுக்கு நல்லா ஆயிருட்டும்னு சொல்லி நான் சாமிக்கு வந்து நான் ரூபா போடுதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். இன்றைக்கி தான் நான் அதெல்லாம் வந்து அந்த ரூபாயெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி நான் அந்த துணியில் கெட்டி வச்சேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த பரிகாரத்தையும் சீக்கிரம் நிறைவேற்றணும் அப்படிங்கும்போது, உனக்கு தான் அந்த குடும்பத்து மேலேயும் அப்பா மேலேயும் எவ்வளோ பாசம் பொன்னி அப்படின்னு சொல்லி சக்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிதாங்க அது இருக்கட்டும். ஆனால் கொடைக்கானலில் வச்சு நீங்கள் என்ற எதுவோ சொல்கிறதுக்காக வந்தீங்களே, அது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை. அது என்னென்னு இப்போமாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து சக்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன இவ திடீர்னு இப்போ பேச சொல்லுதா, அந்த விஷயத்தை பற்றி கேட்க சொல்லுதால, இப்போ நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே வராங்க. என்னங்க நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க. அது என்னதான் சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு பொன்னி சொல்லவும், அப்போ சக்தி வந்து நினைக்கிறாங்க, சரி நம்ம பொன்னிட்டு வந்து அவளை நம்ம விரும்புறத வந்து அவகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சக்தி சொல்கிறதுக்காக வாராங்க. வரும்போது பார்த்தோம்னா கரெக்டாக வந்து ஒரு பைக்கில் போய் மோதுறதுக்காக வந்துருந்தாங்க. அப்போ பைக்கார் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. என்னையா கண்ணை வந்து எங்கே ரோட்டு மேலே வச்சுட்டு இருக்கிறியா, பக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணா பின்னான்னு சொல்லி சக்தியை போட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லைங்க என்ன மன்னிச்சிருங்க, தப்பு ஏன் மேலே தான், மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது ரோட்டில் ஒழுங்காக பார்த்து நீ போக மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு போயிருந்தாரு. அப்போ சக்தி வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, ஐயோ ஏன் மேலே தாங்க தப்பாக போச்சுது, காரு நீங்கள் ஓட்டிகிட்டு வாரீங்க, நீங்கள் ஓட்டிகிட்டு வரும்போது நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கணும், ஆனால் நான் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுது. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய விபத்து வந்திருக்கிறோம், ஆனால் நல்ல வேலையாக போச்சுது. அவர் மேலே நீங்கள் மோதிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குங்க. தப்பு எல்லாமே என் பேரில் தான், நான் பேசாமல் அமைதியாக வந்திருக்கணும், நான் பேசிகிட்டே வந்தனால தானே உங்கள் கவனம் வந்து செதறிச்சுது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே சக்தி நினைக்கிறாங்க, நம்ம இப்போமாவது வந்து அவளை விரும்புறதை பற்றி நம்ம சொல்லிடலான்னு சொல்லி வந்தோம், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சுது, இன்றைக்கி சொல்ல முடியாமல் ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மார்க்கெட்டுக்கு வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா பிரீத்தியை தான் காட்டுறாங்க. பிரீத்தி அப்போ வந்து அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. பண்ணதுமே வந்து கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சக்தியை வந்து நம்மக்கிட்ட பிரிக்கணும்னு சொல்லிட்டு பொன்னி வந்து நல்லாவே சீனை போட்டு அவள் நம்மகிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா. ஆனால் இப்படியே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம வந்து சக்தியை இழக்க வேண்டியதாக ஆயிரும். எப்படியாவது நம்ம சக்தியை வந்து திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிடணும், இந்த பொண்ணு எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது பிரீத்தியோட அப்பா அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் ஃபோனை பண்ணி என் உயிரை வாங்குறீங்க, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறோம்ல, நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அப்புறமா எதுக்காக ஃபோன் பண்ணினீங்க அப்படிங்கும்போது, இல்லை பிரீத்தி எங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் நாங்கள் ஃபோனை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை நானே வந்து ஈவினிங்கில் ஃபோன் பண்ணுவோம்ல, அப்போ நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், நல்ல வழியாக என் பக்கத்தில் சக்தி இல்லை, சக்தி மட்டும் என் பக்கத்தில் இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரீத்தி வந்து திட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கரெக்டாக அங்கே சக்தி வந்துருந்தாங்க. சக்தி வந்ததுமே பிரீத்தி வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தி நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்கும்போது, என்ன பிரீத்தி நீ ஃபோன் பேசிகிட்டு இருந்தா, என்னை கண்டதுமே வந்து ஃபோனை வச்சுட்ட, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே ஏதோ கோவமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சக்தி கேட்கவும், இதை கேட்டுட்டு பிரீத்தி அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க.